மேடையில் வீட்டிற்கு வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ என்னென்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபேவரட்டான டைரக்டர் பிடிச்ச ஒரு டைரக்டர்கிட்ட போய் ஜாயின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அவர் ப்ரொடக்ஷன்லேயே படம் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய கிஃப்டடு. அந்த விதத்தில் திருக்குமரனும் நானும் கிஃப்ட்டை நினைக்கிறோம். ஏன்னா நான் சங்கர் சார் பேனரில் பண்ணேன், அவர் கண்டிப்பாக முருகதாஸ் சார் ஒரு பேனரில் பண்ணார். அது பெரிய கிஃப்டட். ஏன்னா நம்மளை நம்பி ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது. ஸோ அந்த விதத்தில் இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ரா அண்ட் கிரிட்டியாக ஒரு ஃபீல், இவர் சொன்ன மாதிரி கொரியன் ஃபிலிம் அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா கண்டிப்பாக அருண் விஜய் சாரோட ஃபிலிமோகிராஃபியில் பார்த்திங்கன்னா டெஃபரெண்ட்டாக இது இன்னொரு படம் அப்படின்றது நல்லா சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஒரு படம் பண்ணிகிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் என்ன தான் அவர் கூட லைனப்பாக பண்ணாலும் சரி, சார் இப்படி ஒரு படம் பண்ணணும், இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக ராவாக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒன்று யோசிப்போம். ஸோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு படமாக இருக்குது அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் அப்படின்னா ஆனி சார் நான் ஃபஸ்ட்டு காக்கா நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது, பாய்ஸில் ஒர்க் பண்ணும்போது, காக்காக்கில் என்னோடய ஃப்ரெண்டு மணிகண்டன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய விஷயம் சொல்லப்பில் ஷேர் பண்ணிப்போம். கௌதமன் சாராக இருக்கட்டும், அப்புறம் ஆனி சாராக இருக்கட்டும். ஸோ ஒரு படம் எப்பவுமே ஒரு ஸ்கிரிப்டை தாண்டி டெக்னிக்கல் விஷயங்கள் மேலே வந்துடக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. ஆனால் இவரோட படங்கள் தனியாக டெக்னிக்கலாக அந்த டைமில் ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம் ஆனி சார் இதோட எடிட்டிங் அப்படின்றது. ஏன்னா அவங்க சுற்றிருக்க டீமில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு டிஜிட்டல் வர்றதுக்கு முன்னாடி, ஏன்னா நான் கண் கூட பார்த்தேன், ஃபிலிம்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கோம், டிஜிட்டல்லையும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ஃபிலிமில் இருக்கும்போதே கண்டிப்பாக ஒரு ஃபிலிமில் எடிட் பண்ண முடியாத ஒரு எடிட் கட்டு ஆண்டி சார் தான் அப்படின்னு நான் சொல்ல முடியும் ஒரு பாயிண்டில். ஸோ அந்த டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்சே பண்ண முடியாது ஃபிலிமில். அவர் ஆவிடில் பண்ண அந்த எடிட்டை கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக பண்ண முடியாது. ஸோ டெஃபரெண்ட்டாக அவரோட எடிட்டிங்கில் பண்ண போகிற டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் பார்க்கும்போது சரி, ஏன்னா ட்ரெய்லர் இப்போ தான் ஒரு ட்ரெய்லர் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு முக்கியம் அப்படின்றது லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸில் தான் ஆரம்பிச்சது. ஸோ அந்த ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அவர் பண்ண படம் இப்போ இந்த படம் பண்ணியிருக்கிறது பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். வெல்டன் சார். நெக்ஸ்ட் சாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம் கூட நான் பார்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். சாம்னு மியூசிக் டைட்டில் பார்க்கவே தேவையில்லை. எப்போ ஒரு வாய்ஸ் கரகரன்னு ஒரு விஷயம் வாய்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சாம் தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். அது ஸ்டார்டிங் ஃப்ரம் விக்ரம் வேதாவாக இருக்கட்டும், பார்டராக இருக்கட்டும், எல்லா படங்களுமே அவரோட யூனிக் வாய்ஸ். ஏன்னா அது கண்டிப்பாக அந்த வாய்ஸை அவர் கொடுக்காட்டி கூட டைரக்டர்ஸ் கேட்டு வாங்கிடுவாங்க, இல்லை ப்ரொடியூசர்ஸ் கேட்டு வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு யூனிக்னஸ்ஸு. ஏன்னா நம்ம ஒருத்தர் டெக்னீஷியன் சூஸ் பண்ணுறோம்னா அவங்களோட சிக்னேச்சர் அப்படின்றது கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணாமல் போகக்கூடாது. அப்படி டெஃபரெண்ட்டாக ஒரு சின்ன ஒரு மெஸ்மரிசம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சித்திக் இலானி. ஐ வாட்ச் யுவர் வெந்து தண்ணி இதுக்காண்டு ரொம்ப இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்ப்ரெசிவான ஒரு மோதர்ன் ஒரு பியூட்டிஃபுல் எப்படி கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக தேவையோ அதேமாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெசிவான ஃபேஸ், ஒரு சவுத் இந்தியன் லுக் அப்படின்றது கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக அது என்றைக்குமே ப்ளஸ்ஸான விஷயம். ஸோ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் ஃபைனல் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் பாபி இவருக்கு கோகுல் சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக இந்த படம் அருண் விஜய் சாருக்காகவும் சரி, டைரக்டர், அந்த டீம், டெக்னீஷியன்ஸ், க்ரூ மெம்பர் எல்லோரும் போட்ட உழைப்புக்கு கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக சக்ஸஸ் ஆகணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் ஏன்னா எனக்கு ப்ரொடியூசர்ஸ் நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் ஃபண்ட் அப்படின்றது கிடையாது, அந்த பேஷன், சினிமாவில் பேஷன் கண்டிப்பாக இருந்தால் தான் படத்தில் மார்க்கெட்டிங்க்கான அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் மீறி அந்த படம் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு பாயிண்டில். ஸோ என்ன தான் பணம் இருந்தாலும் சரி, ஃபண்ட் இருந்தாலும் சரி, டக்குன்னு மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சுன்னா படம் பண்ண மாட்டாங்க ஒரு பாயிண்டில். ஸோ அதை மீறி யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பேஷனட்டான ப்ரொடியூசர்ஸ் தான் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன் பாபி பாலச்சந்தர் சார். ஸோ கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக இந்த படத்தோட சக்ஸஸ் மூலமாக ஒரு மேல் படங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தோட ஆசை அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஃபைனல் ஏவி சார், அருண் விஜய் சார். எல்லாருமே எப்போவுமே ஒரு இன்டர்வியூவில் கேட்பாங்க, ஏன் நீங்கள் ரெகுலராக அருண் விஜய் சார் கூட படம் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு. எல்லாருமே சொல்லுங்கள், என்னோடய கம்ஃபர்ட் அப்படின்றது எல்லாருமே ஜென்ரலாக சொல்லுவாங்க. எனக்கு ஒவ்வொரு டைரக்டருக்கு எப்போவுமே முக்கியம் பார்த்திங்கன்னா அந்த பிலீஃப் அப்படின்றது தான். அது எல்லா இடத்துலையுமே நான் சொல்வேன். ஸோ அவர் என்ன பிலீவ் பண்ணுறாரு, நான் அவரை பிலீவ் பண்ணும்போது ஒரு ஸ்கிரிப்டை தாண்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாயிரும். ஓகே, இவர் கண்டிப்பாக நம்மளை பிலீவ் பண்ணி வந்திருக்காரு, இவருக்கான ஒரு ஸ்பேஸ் நம்ம கண்டிப்பாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் அது எப்போவுமே இருக்கும், கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அதை மீறி
ஒரு சீன் வந்து நம்ம வந்து கன்சீவ் பண்ணிவிட்டு நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் போகும்போது இல்லை இவர் அதுக்கு மேலே ஒரு பண்ணுவார் அப்படின்னு ஒரு பாயிண்டில் வந்து கொஞ்சம் அந்த சீனை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் வந்து ரைட்டிங்கில் வந்து அவருக்கே தெரியாமல் வந்து அவர் ஸ்பேஸ் கொடுத்துட்டு வருவார் ஒரு பாயிண்டில். அது வந்து உண்மையிலேயே வந்து எங்களை மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் வந்து பெரிய பெரிய ஒரு கிஃப்டட் அப்படின்றது தான் நான் வந்து சொல்வேன். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸ், அதாவது வந்து சில டைம்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வந்து நான் ஒரு விஷயம் வந்து சொல்லுவேன். சரி இது வந்து ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா யோசிக்கவே தேவையில்லை. கார் சீக்வன்ஸ் வந்து அந்த டெல்லியில் வந்து பார்டர் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஓட்டிகிட்டே போகணும். நான் வாக்கிடாக்கில் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், சார் வந்து லெஃப்ட்டில் போங்க ரைட்டில் போங்க, அது மெயின் ரோடு, அட்மாஸ்பியர் கார்லாம் கிடையாது, அது ஒரிஜினல் கார் தான் வந்து அட்மாஸ்பியர் போயிட்டுருக்கு. ஸோ அந்த டெல்லியில் வந்து கரெக்டாக சார் இப்படி போங்க லெஃப்ட்டில் போங்க ரைட்டில் போகும்போது அவர் பாட்டு இஷ்டத்துக்கு வந்து ஆனால் அந்த டிரைவிங் அந்த ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆக்டருக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது அப்போ எனக்கு தெரிஞ்சுது. அப்போ தான் யோசிப்பேன், எப்போ வந்து அவரை வச்சு பண்ணும்போது வந்து இது வேறு ஆக்டரை வச்சு பண்ணோம்னா இது பண்ணியிருக்க முடியாதில்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து எனக்குள்ளே வந்து தோணிகிட்டே இருக்கும் ஒரு பாயிண்டில். ஸோ கடைசியாக பண்ணதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சொல்லுவார், சார் நீங்கள்னால தான் பண்ணுறேன் அப்படின்னவர். ஆனால் அப்படி தான் சொல்லுவார். ஆனால் எல்லா டைரக்டர்ஸும் போய் கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாத்துலேயும் அப்படி தான் பண்ணுவார் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டைரக்டர்ஸோட ஆக்டர் அப்படின்றது வந்து கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக தெரியுது. பார்டரில் வந்து ஒரு சீன் வந்து லவ் மாண்டேஜஸ் எடுக்கும்போது கூட டக்குன்னு வந்து அவர் மேக்கப் ஓவர் அந்த இது பார்த்துட்டு நான் சொன்னேன், சார் உங்களை வச்சு ஒரு ஃபுல் ஒரு லவ் பேஸ்டான ஒரு சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக வந்து கதை கேட்குது அப்படின்ற ஒரு மாதிரி. அந்த ஒரு படம் நான் ட்ரெய்லரில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது, அந்த ஒரு லவ் பேஸ்டு ஃபீலில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ அந்த படத்தில் வந்து இது படத்தில் வந்து இருக்கிற டீம் மெம்பர்ஸ், அதாவது கேஸ்ட் அண்ட் க்ரூ, அதுக்கப்புறம் டைரக்டர், ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும், சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது என்னோட ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.